இன்றைக்கு வந்திருக்கும் கிரிஜா ராகவனை நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம அனைவரையுமே அறிமுகம் செய்யவர். சிறந்த ஒரு இணைப்புரையாளர். லேடி ஸ்பெஷல் என்ற பத்திரிகையை நிறுவி 25 வருடத்திற்கு மேலாக அதை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறவர். எனக்கு அவர் மேல் ஒரு பொறாமையே உண்டு. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பத்திரிகையை இவ்வளவு சிறப்பாக அது தொடர்ந்து அவங்க நடத்தி கொண்டு வருகிறார்களே, எப்படி அவர்களால் முடிகிறது தனியாக ஒருவராக இருந்து கொண்டு என்று நிறைய சமயம் நான் வியந்ததுண்டு. இப்படிப்பட்டவர்கள் நல்ல அருமையான பேச்சாளரும் கூட. நிறைய ஔவையார் பற்றி நம்ம குவியத்தில் 2 முறை பேசியிருக்கின்றார்கள். ஔவையாருடைய பாடல்களுடைய சிறப்புகளை பற்றியும், ஆத்திச்சூடியை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்தவர் ஔவை என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நாம் அவரிடமிருந்து கேட்கப் போயிருப்பது ஆண்டாள். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் வர இருக்கின்றது. நாம் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கப் போகின்றோம். அதற்கு ஒரு முன்னோடியாக இன்றைக்கு நாம் ஆண்டாள் அவர்களுடைய பாடல்களை பற்றியும் கருத்துக்களை பற்றியும் கேட்பதற்காக நாம் அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிரிஜா ராகவன் மேடம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார், மிக அருமையாக என்னை அறிமுகம் செய்ததற்கு. உயிர் கொடுத்த பெற்றோருக்கும் உலகிற்கு என்னை அறிமுகம் செய்த தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கு இந்த அரங்கத்தில், அதுவும் குவிகம் மாதிரி ஒரு ஆண்டோரும் சான்றோரும் நிறைந்த ஒரு அரங்கத்தில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதல்ல குவிகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசலாம் மேடம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கிருபானந்தம் சார் சொன்ன உடனே பட்டுன்னு நான் ஆண்டாள்னு சொன்னேன். ஏன்னா மார்கழி வருவதற்கு உண்டான அறிகுறி எல்லா பக்கமும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். அப்படின்னா மார்கழி மாதத்தையே நாம் மார்கழி என்று சொல்லுவதில்லை, ஆண்டாள் மாதம் என்றுதான் சொல்கிறோம். அந்த அளவிற்கு மாதம் பூராவும் வியாபித்திருப்பவர் ஆண்டாள். என்ன தலைப்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவர் கேட்டப்ப நான் ஆண்டாள் அனுபவம் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டாளுடைய அனுபவமா அல்லது ஆண்டாளை நாம் அனுபவிப்பதா அப்படின்னா ரெண்டுமே தான். ஆண்டாளுடைய அனுபவத்தை அவள் 30 பாட்டாக பாடி வைத்தாள். அதை நாம் வருடந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 8 வருடங்களாக பிரேமா மேடத்துக்கெல்லாம் தெரியும், 8 மேலேயே இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் நான் திருப்பாவை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு 40 நிமிஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலரும் பல நாடுகளிலிருந்தும் குழந்தைகள் குடும்பங்களாக வந்து கேட்பார்கள். அதுக்கு தயார் பண்ணும் பொழுது பார்த்தால் ஒவ்வொரு வருடமும் புதிதாக ஏதாவது ஒன்று தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டாள் அப்படி சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நமக்கும் அனுபவங்கள் பல்வேறு திசைகளில் இருந்தும் வரும்பொழுது அது வேறு வேறு மாறியாக நமக்கு புரிகிறது. ஆக ஆண்டாள் அனுபவத்தை இப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நீங்க எல்லாருமே எழுத்தாளர்கள், வாசிப்பாளர்கள், மிகுந்த அனுபவம் கொண்டவர்கள், வயதில் பெரியவர்கள், உங்களுக்கும் வேறு வேறு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆண்டாள் அனுபவத்தை பரிமாறிக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு என்கிறார் உய்யக்கொண்டார். அந்த அன்னவையில் புதுவையில் அவதரித்த ஆண்டாள் பாடி கொடுத்திருக்கிறாள் அந்த பாமாலையை. 30 பாக்களையும் மாலையாக பாடி கொடுத்திருக்கிறாள். யார் அவள் என்றால் தானே பூமாலை சூடி கொடுத்த சுடற்குடி வடபத்ரசாயி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபத்ரசாயியை தொழுது கொண்டிருப்பவர் பெரியாழ்வார் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. பெரியாழ்வார் அவருக்கு பிராணனே பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர். தினந்தோறும் பூமாலை தொடுத்து போட்டு கொண்டிருப்பவர். அவருக்கு ஒரு நாள் துளசி செடியின் அடியில் கிடைக்கிறாள் ஆண்டாள். அவரை மாதிரியே இவளும் மாலை கட்டி கொண்டு போட்டுக்கொண்டு வடபத்ர சாயியே தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டு வளர்கிறாள். அப்படிப்பட்டவள் நோன்பு நோக்கிறாள். மார்கழி மாசம் 30 நாளும் திருப்பாவை பாடி நோன்பு நோக்கிறாள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்திருக்கும் கதை. இந்த 30 திருப்பாவைகளையும் ஒவ்வொன்றையாக பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், இது கிபி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அப்ப வாழ்ந்திருக்காங்க அவங்க. 8ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண்மணி எவ்வளவு கம்பீரமாக இருந்திருக்கிறாள், எப்படி எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியோடு பாடியிருக்கிறாள். ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கும் பொழுது எதையுமே அவள் சாதாரணமாக சொல்லவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் தமிழறிஞர் வாவேசு அவர்கள் இருக்கிறார். அவர் முன்னாடி நான் தமிழ் பேசக்கூடாது, மன்னிக்கணும், இருந்தாலும் ஒரு ஆசைக்கு பேசுறேன் சார்.
அப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவள் ஒரு கம்பீரத்தோடு சொல்லியிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் திருப்பாவையில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், பெண்கள் எல்லாம் என்னவோ அடிமைப்பட்டு கிடந்தார்கள், பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பெண்கள் எல்லாம் பயந்தவர்கள், அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய இலக்கியத்திலோ புராணத்திலோ இல்ல நிஜமாகவே சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களோ அத்தனை பெண்மணிகளும் கம்பீரமானவர்கள், தைரியமானவர்கள், எழுச்சி மிக்கவர்கள். அதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையும் நமக்கு சொல்கிறது. இந்த 30 பாசுரங்கள், முதல் 5 பாசுரங்கள் பாயிரம் என்று சொல்வார்கள். இது வந்து ஒரு வழிபாடு. அதாவது அவள் விரதம் இருக்க போறா இல்லையா, தவம் அதன்றத பத்தி பேசினோம். தவம்ங்கிறது என்ன? ஒரு விரதம், ஒரு ஒழுக்கத்தோடு செய்வது. அப்படின்னா அதை எப்படி செய்வது? எல்லாரையும் சேர்த்து கொண்டு செய்ய போகிறாள். எதுவுமே சங்கமாக செயல்பட வேண்டும். சங்கம்னா கூட்டம், எல்லாரும் சேர்ந்து செய்யறது. நம்மளே தனியா உட்காந்து நம்மளே ஆண்டாள் படிச்சுட்டு நம்மளே பேசிட்டு இருந்தா நமக்கு என்ன சுவை இருக்கும்? இப்படி ஒரு அரங்கத்தில் இத்தனை பேர் கேட்டாதானே நமக்கு அது சுவை. அந்த மாதிரி சங்கமாக நாம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொள்கிறாள். அந்த என்ன செய்ய போறோம் நாம, என்ன வழிபாடு செய்ய போறோம், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறது முதல் 5 பாசுரம். 6லிருந்து 15 வரை துயிலிடை பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துயில் எழுப்பும் பாசுரம். ஒரு ஒரு வீட்டுக்காக போய் ஒரு பெண்ணாக எழுப்புகிறாள் அப்படிங்கிற பாசுரம். 16லிருந்து 30 வரை நிறைவு செய்யும் பாசுரம். போய் சேர்ந்துட்டா, கண்ணன் வீட்டுக்கே போயிட்டா, கண்ணனை எழுப்பி என்ன கேட்கிறாள், என்ன செய்கிறாள் அப்படிங்கிறது தான் 16லிருந்து 30 வரையில் உண்டான பாசுரம். என்ன நீங்க 30 பாசுரமும் சொல்ல போறீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். 30 பாசுரமுமே வேகமாக என்னுடைய அனுபவத்தை சொல்ல போகிறேன். முதல் பாசுரம் எல்லாருக்குமே தெரியும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு என்ன பண்றா, எல்லாரையும் மொத்தமா சொல்லி நம்ம எல்லாரும் நேரிழையீர் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ணலாம், நாராயணனே நமக்கு பறை தருவான். பறைனா பரிசு அப்படின்னு அர்த்தம். நாராயணன் கிட்ட நாம எல்லாம் போக போறோம், அவன் நமக்கு பரிசு தருவான், வாருங்கள் எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறது தான் முதல் பாசுரம். அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. கிரிசைகள் அப்படின்னா ரூல்ஸ். அவ என்ன மாதிரி ஒரு லீடர் அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு காரியம் பண்ண போறோம், அதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? அதற்காக செய்யும் கிரிசைகள் கேட்டீரோ, நாமெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை முதல்ல கேட்டுக்கோங்க. என்ன பண்ண போறோம்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள் அப்படின்னா மற்றவங்களை பத்தி கோழி முட்டியெல்லாம் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம் அப்படின்னு எல்லா பக்கமும் நல்ல ஒரு பவுண்டரி போட்டுட்டு இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அப்ப என்ன செய்வோம்? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அதாவது ஆந்தனையும் அப்படின்னா நிறைய ஒரு விசாலமா ஸ்ட்ரெச் பண்ணின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும்? ஐயமும் பிச்சையும், நாம பிக்ஷை போடுறது, எல்லாம் பிச்சை கொடுக்கறதுங்கிறது தப்பான வார்த்தை இல்ல. பிச்சை அப்படின்னா பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்ன மாதிரி நாம கொடுப்பது, அதை பிச்சைன்னு சொல்லலாம், பிக்ஷைன்னு சொல்லலாம். அப்படி கொடுத்து நாம என்ன பண்ணுவோம்? இந்த காலத்துல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், விரத காலங்கள்ல நிறைய தான தர்மங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாமும் ஏன் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னா, நாமெல்லாம் நெய் சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவர்கள் எல்லாம் ஆயர்பாடியில இருக்கிறதா அவ கற்பனை பண்ணிக்கிறா. பாலும் தயிரும் வெண்ணையும் ஓடுற இடத்துல நாம நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா எவ்வளவு கட்டுப்பாடு வேணும்? ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு இறைவனை தியானம் பண்றதுன்னா முதல்ல கட்டுப்பாடு வேணும். அலைகின்ற மனதை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. அந்த கட்டுப்பாடு வேணும்னா முதல்ல என்ன வேணும்? உணவுல வேணும். அடுத்தது என்ன வேணும்? அலங்காரத்துல வேணும். அலங்காரம் அப்படின்னாலே கண்ணாடியை பார்க்குறோம், நம்ம நாமே மெச்சிக்கிறோம், நம்ம நாமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அதுல எல்லாம் சிந்தனை போயிடுத்துன்னா, விதவிதமா உணவு உண்றதுல சிந்தனை போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அதுல மனசு ஒன்றி வழிபாடு வராது. அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி
மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யோம். இந்த மாதிரி விரதம் இருக்கும்பொழுது, ஐயப்ப விரதம் எல்லாம் இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, கெட்ட பழக்கம்லாம் இருக்காது. சில லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் வருஷம் பூரா விரதம் இருந்தா கூட பரவாயில்ல மேடம், அந்த 45 நாள் அவர் குடிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விரத காலங்களில் செய்யாதன செய்யோம், அது ரொம்ப முக்கியம். விரதம் இருக்கும் பொழுது செய்யாதன செய்யும், தப்பெல்லாம் பேச மாட்டோம். அப்படியெல்லாம் இருந்து நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ள போகிறோம். எல்லாரும் வாங்கோ. அடுத்தது என்ன சொல்றா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. நோன்பு இருந்தா என்ன ஆகும் அதையும் சொல்லணுமோனோ. வாங்கோ எல்லாரும் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. குவிகத்துல மீட்டிங் போடுறோம். யார் பேசுறா அதை பொறுத்து தானே வருவோம். இன்னைக்கு போனா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லணுமோனோ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் என்ன ஆகும்? நாம நம்மளோட திருப்திக்காக பண்ணல, நம்ம நன்மைக்காக பண்ணல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாம இப்படி எல்லாம் பண்ணினோம்னா திங்கள் மும்மாறி, முன்னாடி எல்லாம் இந்த நாடகத்துல எல்லாம் கூட கேட்டிருப்போம், மாதம் மும்மாறி பெய்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. மும்மாறினா என்ன அப்படின்னா, மழை எப்படி பெய்யணுமா, ஒரேடியா கொட்டக்கூடாது, இல்ல ஒரேடியா சலசலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெய்யணும், அப்புறம் கொஞ்சம் இடம் விடணும், அப்புறம் கொஞ்சம் பெய்யணும், அப்புறம் இடம் விடணும். அந்த மாதிரி மாசத்துக்கு 3 தடவை பெய்யணுமா, அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படி பெய்தால்தான் எல்லாத்துக்குமே நல்லது. வயல் பயிர்கள் வளர்றதுக்கும் சரி, ஜீவராசிகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். இந்த சுவிட்ச் எங்க இருக்கு? இந்த லைட் ஆண்டாள் சுவிட்ச். ஆண்டாள் எப்படின்னா, நான் தான் சொன்னேன், ஷீஸ் அ லீடர். அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகள் வரிகளும் ஷீஸ் வெரி கிளியர். ரொம்ப கிளியரா சொல்றா. கிளியரா அந்த பவுண்டரிஸ் எல்லாம் போட்ட மாதிரி என்ன சொல்றா? மாசம் பெய்யணும். எப்படி பெய்யணும்? மும்மாறி பெய்யணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப. இமேஜின் பண்றா, விஷுவலா சொல்றா. குவளை, அதாவது குவளை மலர்களோட இதழ்கள்ல வண்டு என்ன பண்ணுமா, இந்த மழையெல்லாம் பெஞ்சோன்னா அது அப்படியே ஆயாசமா வந்து படுத்துக்குமா. பொறி வண்டு கண் படுப்ப. அந்த மாதிரி மழை பெய்யும், அந்த மாதிரி சுற்றுப்புறமெல்லாம் இருக்கும். அப்படி மழை பெய்யணும். அதற்காக நாமெல்லாம் விரதம் இருக்கலாம். வரும் சரி, அந்த மழை எப்படி பெய்யணும்? ஆண்டாள் மழை எப்படி பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கே, மாரிக்கே, வருண பகவானுக்கே வந்து அதற்கும் அவன் சொல்றான், நீ சும்மா மழை கிழனா ஏதாவது பெஞ்சிட்டு போயிடக்கூடாது. எப்படி பெய்யணும்? ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. எப்படி? ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி. நாம சயின்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா? எப்படி மேகமெல்லாம் கடல்லேந்து மேல ஏறி போறது, அங்க போய் கருமேகங்களாக திரள்கிறது, அதற்கப்புறம் பெய்யறதுன்னு சயின்ஸ்ல நாமெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுல படிச்சுட்டு இருக்கிறத 8ஆம் நூற்றாண்டுல சயின்ஸே சொல்லிட்டு ஆகும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி. சும்மா போகக்கூடாது, ஆர்த்து ஏரி. எப்படி பெய்யணும்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. கண்ணன் எப்படி இருப்பான்? கருப்பா இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி கருமேகங்களாக நீ உருவாகணும். ஒன்னொன்னுக்கும் ஒரு உருவகம் கொடுக்கறா. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில இருக்கிற ஆழி போல மின்னணும். சக்கரம் மாதிரி நீ மின்னணும். மின்னல் மின்னினத்துக்கு அப்புறம் தானே இடி இடிக்கும்னு படிக்கிறோம். அதையும் அந்த ஆர்டர்லயே சொல்றா. ஆழி போல் மின்னி வலம்புரி போல், வலம்புரி சங்கு போல நின்று அதிர்ந்து. அப்புறம் எப்படி பெய்யணும்? தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். வில்லேந்து அம்பு புறப்பட்டா எப்படி சர் சர் சர்ன்னு போகும்ல, அந்த மாதிரி பெய்யணும். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடா. இப்படி பெய்யணும். ஏதோ மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்கல, இப்படி பெய்யணும். நான் அப்படி பெஞ்சதுன்னா நான் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாம எல்லாரும் இதற்காக வேண்டி மார்கழி நீராடலாம் வாருங்கள். அடுத்தது 5வது பாடலும் என்ன சொல்றா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. நாம என்ன செய்ய போறோம்? இப்படி எல்லாம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படிப்பட்ட கண்ணனை நாம எல்லாரும் போய் விரதம் இருந்து துதித்தால் என்ன ஆகும்? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எப்பவுமே ஒரு பூஜையோ வழிபாடோ பஜனையோ வாயில நிறைய சொல்லுவோம், ஆனா மனசு வேற எங்கேயோ போயிருக்கும், வேற என்ன கவலை இல்லாமோ பட்டுன்னு இருக்கும். பூஜை பண்ணும்போது கூட சுவாமி கிட்ட மனசு இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்படியெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இதுவரைக்கும் செய்த பிழைகளும் பாவங்களும் இனிமேல் செய்ய போகிற பாவங்களும் என்ன ஆகும்? தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். எல்லாம் எப்படி ஆயிடும்?
நெருப்புல போட்ட தூசி மாதிரி பொசுங்கி போயிடும். பஞ்சபூதங்கள்ல வேற நீங்க எதுல போட்டாலுமே அது காணாம போகாது. தீயில போட்டா மாத்திரம்தான் ஒண்ணு பொசுங்கி போயிடும். அந்த மாதிரி இதுவரை நான் செய்த பாவங்களும் இனிமேல் செய்ய போகும் தவறுகளும் தீயில போட்ட தூசி மாதிரி பொசுங்கி போயிடும். எப்போ மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை போய் நாம பாடினாள் அப்படின்னு பொதுவா எல்லாமே சொல்லிட்டா. ஏன் செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், செஞ்சா என்ன ஆகும் எல்லாம் சொல்லிட்டா. இப்போ 6வது பாட்டுல இருந்து ஒரு பெண்ணா எழுப்புகிறார். எழுப்பும் பொழுது அந்த அதுல என்ன ஒரு அழகுன்னா, நான் சொன்ன மாதிரி 6லேருந்து 18 வரைக்கும் 6லேருந்து 15 வரைக்கும் எழுப்புறா. அப்ப எழுப்பும்போது ஒரு பாட்டுக்கு அடுத்த பாட்டு, ஒரு பாட்டுக்கு அடுத்த பாட்டு பொழுது புலர்ந்து கொண்டே வருகிறது. அந்த கொஞ்சம் 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 நேரம் ஆகும் இல்லையா? அப்ப எப்படியெல்லாம் அந்த பொழுது புலர்கிறது அப்படிங்கிறத சுற்றுப்புறத்தை சொல்லிக்கொண்டே வருகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பறவைகள்லாம் மெதுவா சலசலன்னு இப்பதான் முழிச்சுக்கிறது. கோவில்ல சங்கு உதறா. அந்த பேரரவம் இதெல்லாம் கூட உனக்கு கேட்கலையா? நீ என்ன பேய்முலை நஞ்சுண்டு அந்த அந்த கிருஷ்ணாவதாரத்துடைய ஒவ்வொரு அந்த பாலகிருஷ்ணனை எப்படியெல்லாம் ஒரு அசுரனாக அனுப்பி கொல்ல பார்க்கிறார்கள் அதையெல்லாம் இது ஊடே ஊடே அவள் சொல்லி கொண்டு வருகிறாள். அப்படியெல்லாம் அந்த ஒரு அவளுடைய நஞ்சை முலையில் தடவி கொண்டு வருகிறாளே ஒரு ராட்சசி, அவளை எப்படி இந்த கிருஷ்ணன் வதம் பண்ணினானோ அப்பேற்பட்ட கள்ளச்சகடம், சகடாசுரனா ஒருத்தன் வரான், அந்த கள்ளச்சகடம் காலோச்சி அதை உதைச்சி தள்ளிடுறார். அப்படியெல்லாம் இருந்த வித்தினை, வித்துனா நம்ம என்ன சொல்வோம், ஒரு பயிர் வளர்றதுக்கு உண்டான வித்து, விதை நெல் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியா அந்த உலகம் தழைப்பதற்கான ஒரு வித்து அந்த பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் எப்படி இருக்கிறார்? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு இப்பேற்பட்ட கடவுளை மனதில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, ஏன்னா இப்பதான் பொழுது விடியறது. ஹரி என்ற பேரரவம், அவங்க எல்லாம் கோவிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லிட்டே போறாங்க. அதெல்லாம் உன்னோட காதுல விழலையா? அடுத்த வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த வீட்டுல என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் பொழுது விடியறது. கீச்சு கீச்சென்று ஆனைச்சாத்தன் பறவை, ஆனைச்சாத்தன் பறவை அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பறவை தனக்குள்ள பேசிக்கிறதாம். அது காலம்பரை எழுந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா, சில வேளைகள்ல வீட்டுல கொஞ்சம் வயசானவள்லாம் இருப்பா, அவள்லாம் பார்த்தேன்னா எழுந்து டக்குன்னு வரமாட்டா, ஏதோ பேசிண்டே இருப்பா அவளுக்குள்ள. அந்த மாதிரி இந்த ஆனைச்சாத்தன் பறவைகள்லாம் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கிறதா. இந்த அரவம் கேட்கலையா? வீட்டிற்குள்ள ஆச்சிமார்கள்லாம் என்ன பண்றா, அந்த பால் தயிர் உரக்குத்தி வச்சிருக்காள, அதை எடுத்து கடைய ஆரம்பிச்சுட்டா. அவ கடையறதுனால என்ன சத்தம், ஓசைப்படுத்த தயிர் அரவம், அந்த தயிர் கலக் கலக்குன்னு சத்தம் போடுறதே அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கடவுளை பத்தி எல்லாரும் பாடுறோம், அதெல்லாம் கேட்டு நீ கிடைக்கியே, அது நியாயமா? எழுந்து வரமாட்டியா அப்படிங்கிறார். அடுத்தது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. சிறுவீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, முதல்ல என்ன பண்ணுவாளாம், பக்கத்துல இருக்கிற புல்லெல்லாம் மேய விடுவாளாம், அதற்கு சிறுவீடு அப்படின்னு பேரு. அப்படி முதல்ல அவுத்து விட்டுறா, அதெல்லாம் அப்படி மேய்ஞ்சுட்டே போறது. வெள்ளருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். பரத்தி வச்சுட்டு படிக்காத அப்படின்பா, தெரியுமா? பரத்தி வச்சுக்கணும், சுத்தி வச்சுக்கிறது. இந்த எருமையெல்லாம் அவுத்து விட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போகாது, அப்படி பறந்து போகும். அந்த மாதிரி பறந்து போயிட்டு இருக்கான், அதெல்லாம் நீ பார்க்கலையா? போவான் போகின்றாரை போகாமல் காத்து. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒன்னொன்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பி போயிட்டா, போகின்றாரை போகாமல் காத்து, போறவாளெல்லாம் நீ போயிடாத, எல்லாரும் சேர்ந்து போலாம், இருன்னு நான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன், நீ சீக்கிரம் வா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ. கடவுள் என்ன பண்ணுவாராம், இப்ப கடவுளே காப்பாத்து அப்படின்னா எல்லாரையும் காப்பாத்திட்டார். அப்படி இல்லை, யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆராய்ந்து கொடுப்பாராம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு. ஆனா வாயில தான் சொல்லுவோம், மனசு அப்படி நினைக்காது. மனசு அப்படி நினைச்சா நாம ஏன் கவலைப்பட போறோம்? கடவுளுக்கு தெரியும் அப்படின்னா நாம உண்மையாவே நம்பினால், பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஆராய்ந்து அருளுபவன், யாருக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அதை என்ன சொல்றா, சரணாகதி தத்துவம் என்ன, அவனுக்கு தெரியும். நல்லதும் கெட்டதும் கடவுள் கொடுக்கும் பிரசாதம் அப்படின்னு நாம நினைச்சுட்டோம்னா நாம கவலையே பட மாட்டோம், தினமுமே சந்தோஷமா இருப்போம். அப்படி ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்ன சொல்றார்,
பெருமாள் நமக்கு என்ன வேணும்னு ஆராய்ந்து கொடுப்பார். நீ எழுந்து வா எம் பாவாய் அப்படிங்கிறது ஒரு ஒன்னொன்னுலயும் ஒரு ஒரு பெண்ணையும் அவள் கூப்பிடுகிறாள். அதற்கான ஒரு உருவகம் அது. அடுத்த வீடு வரும்பொழுது கொஞ்சம் எட்டி பார்த்தா அந்த வீடு கொஞ்சம் வசதியான வீடு போல இருக்கு. அதனால ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த வீடு எப்படி இருக்கு? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலணை மேல் கண் வளரும். அவ கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு. அவ நல்ல ஒரு கட்டில் மேல சுத்தி புகையெல்லாம் போட்டு, இப்பெல்லாம் நம்ம நிறைய ரூம் ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த காலத்துல அகிட் புகை, அந்த புகையெல்லாம் போட்டுண்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு கொஞ்சம் ஆடம்பரமா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கா. இவ்வளவு சந்தோஷமா இருந்தா எப்படி எழுந்திருக்க முடியும்? ஏந்திருக்கல. இவ சொந்தக்கார பொண்ணு வேற. அதனால இன்னும் உரிமையோட என்ன சொல்றா? மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடபாய். அவ வாசல்ல மணியெல்லாம் கட்டியிருக்கு. இப்பேற்பட்ட அழகான கதவை நீ தர. இவ எழுந்திருக்கலங்கிறதுக்காக அவ அம்மாவையும் சேர்த்து வம்புக்கு இழுக்கிறா. மாமீர் அவளை எழுப்பீரோ? அம்மாவை சொல்றா, நீயாவது போய் அவளை எழுப்ப கூடாதா? உன்னோட பொண்ணு என்ன ஊமையா செவிடா? சில சமயம் சொல்லுவோம் தெரியுமா, சில பேர்லாம் இந்த மாதிரி எழுப்பினா கூட எழுந்துருவா, கண்ணை திறக்க மாட்டா. அதனால அவளை வம்புக்கு இழுக்கிற மாதிரி உன் மகள் தான் ஊமையோ செவிடோ அப்படின்லாம் அவளை சொல்றா. அப்படியாவது அவ ஏந்திர மாட்டாளா? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? அவளுக்கு யாராவது மந்திரம் போட்டுட்டாளா? இப்படி தூங்குறாளே, சீக்கிரம் எழுப்புங்க, அவ வரட்டும் அப்படிங்கிறா. அடுத்தது, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நேற்று நோன்பு நோக்கலாம், அத்தை பண்ணலாம் இதை பண்ணலான்னு பேசினியே, இன்னும் தூங்கின்னு இருக்கியே, நீ சீக்கிரம் எழுந்து வா. நீ எப்படி தூங்குற? கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும். நம்ம சொல்லுவோமா, என்ன கும்பகர்ணன் தூக்கம் தூங்குறானே அப்படின்னு சொல்லுவோம். தூக்கம்னாலே கும்பகர்ணன் சொல்லுவோம் இல்லையா? அப்படி கும்பகர்ணன் தன்னோட தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானா, நீ என்ன இப்படி தூங்குற அப்படின்னு அவளை எழுப்புறா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிடுத்து. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இந்த பொண்ணை எழுப்பும் பொழுது அவ அப்பாவோட பெருமையை சொல்றா. எப்பேற்பட்டவர்? கணங்கள் பல கறந்து. கணம் அப்படின்னா கூட்டம் இல்லையா? அந்த மாதிரி கூட்டமான பசுக்கள், அவ்வளோ பசு எருமை எல்லாம் வச்சுட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு செல்வந்தரா இருக்கணும். அப்பேற்பட்டவரோட பொற்கொடியே, நீ என்ன சொன்ன? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. உன்னோட மித்தத்துல நின்று நாங்கள்லாம் பாடுறோம், நீ கொஞ்சம் கூட இல்லாம தூங்கிட்டு இருக்கியே, நீ செல்ல பெண்ணோனோ, கொஞ்சம் ஏந்து வந்துரும் அப்படின்னு இவளை கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் எழுப்புறா. அடுத்தது, கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. அதாவது இந்த இந்த எருமை என்ன பண்றதா, தன்னோட கன்றை நினைச்ச உடனேயே இதுக்கு பால் சுரக்கிறதாம். அந்த அம்மாக்கு குழந்தைய நினைச்ச உடனே தானே பால் சுரக்கிறதா. அந்த மாதிரி கூட்டமான எருமை பசுக்கள் இதெல்லாம் என்ன ஆறுது? அதை நினைச்ச கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. நின்றுதான் இருக்கு, நினைச்ச உடனே என்ன ஆறுது? அந்த பால் அப்படியே சொரியறது. பாலா கொட்டினதுல என்ன ஆயிடுத்து? அந்த இல்லமெல்லாம் சேராயிடுத்து. தண்ணி கொட்டி சேராகும் பார்த்திருக்கோம், பால் கொட்டி சேராயிடுத்து. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அண்ணாவை தெரியும், அப்பேற்பட்ட வீட்டுல அப்பேற்பட்டவனோட தங்கையே பனியெல்லாம் தலையில விழருது. பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி, நாங்க உன் வாசல்ல நிக்கிறோம், பனி எங்க தலைமையில பெய்யறது, நீ மாட்டுக்கு தூங்குறியே, எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புகிறாள். 13வது பாசுரம். இது ஒன்னொன்லையும் பெருமாளுடைய பெருமையையும் அவர் எடுத்திருக்கும் அவதாரத்தையும், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இரண்டிலிருந்தும் எடுத்து திருமால் பெருமை தானே எல்லாம் சொல்கிறாள். இங்கு புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. ஒரு அசுரன் கொக்கு மாதிரி வரான், புல் பறவை கொக்கு மாதிரி வரான். அவனோட வாயை பிளந்து கிழிச்சவன் யாரு? அந்த திருமால். கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். நாம அவருடைய கீர்த்தியை பாடப்போகிறோம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். எல்லாரும் போயிட்டாங்க பாவை களம், அதாவது அது ஒரு இடம், அங்க போய் நம்ம பாவை நோன்பு நூற்ற போகிறோம். எல்லாரும் போயிட்டாங்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளினா வீனஸ், வியாழன்னா ஜூபிட்டர். உங்களுக்கு தெரியும், வெள்ளி பக்கத்துல, வீனஸ் பக்கத்துல இருக்கு, ஜூபிட்டர் கொஞ்சம் தள்ளி இருக்கு. பூமி அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்? முதல்ல வெள்ளி தெரியறது, வியாழன் கீழே போயிடுது. இதுவும் சயின்ஸ் தான். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றுன்னு அன்னைக்கே சொல்றா. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் பள்ளி கிடத்தியோ. இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நம்ம போய் பாவை நோன்பு நூற்கலாம் வா. அடுத்த வீடு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்
இங்கேருந்து எட்டி பார்த்தா அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த வீட்டில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான், எவ்வளவு அழகாக சொல்றா பாருங்க. அதுல என்ன ஆறுது, தாமரையெல்லாம் மலர்றது, நேற்று ராத்திரி பூத்த ஆம்பல் எல்லாம் மெதுவா மூடிக்கிறது, அப்படி இருக்கு. அதோட இல்ல, செங்கல் பொடிக்கூரை, செங்கல் மாதிரி கலர்ல, செங்கல் மாதிரி நிறத்துல, காவி நிறத்துல கூரைனா ஆடைகள் அணிந்தவர்கள் எல்லாம் கோவிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். தவசிகள், அவர்களுடைய பற்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கிறது. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்த, அவங்களுக்கு இருக்கிற கோவில போய் சங்கு ஊதணும். அவள்லாம் போயின்னு இருக்கா. எங்களை முன்னம் எழுப்புவான், நான் எங்களெல்லாம் முன்னாடி எழுப்புறேன், நீ சொன்னியே, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். பெருசா வாய் பேசுனியே அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லுவோம், நேத்திக்கு பிரமாதமா பேசின, இன்னைக்கு ஒன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லுவோமோ. அந்த மாதிரி எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், இவளை திட்டிடுறா. நாணாதாய், உனக்கு வெக்கமா இல்லையா, நேத்திக்கு அவ்வளோ பேசினியே. நாவுடையாய், உனக்கு வாய் தான், வாய் ஜாஸ்தி இருக்கே தவிர வேலையில ஒன்றும் இல்லை. நீ ஏந்திரு பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த வீடு, கடைசி வீடு என்ன, எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. எல்லே, அது ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த திருநெல்வேலி பக்கம் இல்லையா, அங்கெல்லாம் ஏலை ஏலை அப்படின்னு கூப்பிடுவா. அத பெண்களை எல்லேன்ற மாதிரி சொல்றா, சின்ன பெண் போல இருக்கு. எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ. அதுக்கு இது ஒரு உரையாடல் மாதிரியான ஒண்ணு. அதுக்கு அவ பதில் சொல்றா, சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். இந்த சில்லுன்னு கூப்பிடாத, என்ன அப்படி கூப்பிடாத அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அதுக்கு என்ன சொல்றா, நாங்கள்லாம் போக போறோம், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ இப்படிதான் நிறைய பேசுவ, ஏற்கனவே உன்னோட வாயை பத்தி எனக்கு தெரியும். அதுக்கு அவ பதில் சொல்றா, இருங்க நீங்க தான் பெரிய நல்லவங்களா இருக்கட்டும், நான் சாதாரண, அப்படிதானே சிறுமிகள்லாம் பேசிப்பா. அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்றது, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. சரி நீங்கள்லாம் தான் பெரிய ஆள், நான் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் சமாதானப்படுத்தி என்ன சொல்றா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கேட்கிறா, எல்லோரும் போந்தாரோ, எல்லாரும் போயிட்டாளா, என்னை விட்டுட்டு போயிட்டாளா. போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் போயின்னு இருக்கா, நீயும் வா, உன்னையும் கூட்டுன்னு போறோம். எதுக்கு கூட்டுன்னு போறோம், வல்லானை வென்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த 15வது பாசுரம் வரைக்கும் இந்த துயிலிடை பாசுரம் முடிஞ்சு விடுறது. எல்லாரையும் எழுப்பிட்டு போறா. எங்க போறா, இப்போ ஆண்டாள் பாடியிருக்கும் திருப்பாவைய நீங்க ஆரம்பத்திலேருந்து பார்த்தா, நோன்பு நோற்கலாம் அப்படின்னு கிளம்புறா. நோன்பு எப்படி நோற்பதுன்னு சொல்றா. அதற்கப்புறம் பார்த்தா நேர கண்ணனை பார்க்க போயிடுறாளே, நடுவுல ஆயர்பாடின்னு வேற சொல்றாளே. இவ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தானே இருக்கா அப்படின்னா, இது எல்லாமே அவளுடைய கற்பனை. நிஜமாகவே பெண்களை கூட்டுக்கொண்டு போயிருக்கலாம். இது எல்லாம் மானசீகமாக, ஏன்னா அவ வடபத்திர சாயியை தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. அவ கண்ணனுக்காகத்தான் மாலையோடு காத்திருக்கிறாள். அதனால தான் இருக்கும் இடத்தையே அவள் ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள். ஆயர்பாடியில இருந்தா கண்டிப்பாக சுத்தி எல்லாரும் கோபிகைகள் இல்லாம இருப்பாளா, அவள்லாம் தான் இந்த சிறுமிகள். அதெல்லாம் ஆன உடனே ஆயர்பாடியில் கண்ணன் வசிக்கும் வீட்டையே தேடிக்கொண்டு போகிறாள். 16வது பாசுரத்திலிருந்து பார்த்தா நேர கண்ணன் வசிக்கும் அந்த மாளிகையின் வாசலுக்கு வந்து விடுகிறாள். வாசல்ல எப்பவுமே வாசல்ல வந்தா என்ன, அந்த காலத்துலேருந்தே எல்லா இடத்துலையும் அந்த வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பான் போல இருக்கு. அப்படி என்ன ஆறுது, அந்த வாசல்ல நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே. எங்க போனாலுமே முதல்ல வாயில் காப்பானை தான் கவனிக்கணும். நமக்கும் தெரியும் இல்லையா, கிடுகிடுன்னு உள்ள போயிட முடியுமா. அதனால முதல்ல அவங்கிட்ட தன்மையா பேசுறா. வாயில் காப்பானே, நீ போகாத அப்படின்னு எல்லாம் சொல்லாத, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். என்ன சொல்றான், இல்ல சின்ன பசங்களா வந்திருக்க, நீங்கெல்லாம் போயிடுங்கோ அப்படிங்கிறான். அவங்கிட்ட ஒரு கெஞ்சி சொல்றா, நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்தியே கிருஷ்ணன் எங்களை வர சொல்லியிருக்கான், அதனாலதான் நாங்க வந்திருக்கோம், நீ மாட்டுக்கு என்ன போகாத என்னெல்லாம் சொல்லாத, தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், நாங்க ரொம்ப விரதமெல்லாம் இருந்து தூய்மையா வந்திருக்கோம், நீ வாயால் முன்னம் மாற்றாதே, சும்மா எங்களை போன்னு சொல்லாத, நாங்க போய் கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறா. அதற்கடுத்தது இங்க இருந்து பாக்குறா, வாயிலிருந்து வரிசையா எல்லாரும் படுத்துன்னு இருக்கிறது தெரியுது. மரியாதை இல்லையா, நேர கண்ணனை எழுப்பலாமா. அதனால முதல்ல அப்பாவை கூப்பிடுறா. நந்தகோபுரம் என்ன சொல்றா, நந்தகோபருடைய பெருமையெல்லாம் சொல்றா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்
எம்பெருமான் நந்தகோபாலா. அதாவது அந்த நந்தகோபர் அந்த ஆயர்பாடிக்கு தலைவர் இல்லையா? அவர் என்ன பண்றார்? அம்பரமே தண்ணீரே சோரே. நம்ம சொல்றோம் இல்லையா? இருக்கிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி. அம்பரம் அப்படின்னாக்க வானம். அதனாலதான் வந்து திகம்பரம்னு சொல்றோம் இல்லையா? திக்கெல்லாம் ஆடையாக அணிந்திருப்பவர் திகம்பரம்னு சொல்றோம். அப்படி அம்பரமே தண்ணீரே இதெல்லாம் நீ எல்லாருக்கும் கொடுத்து காப்பாற்றும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லி, அது பக்கத்துல இருக்கிற கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே யசோதையே நீயும் எழுந்திராய் அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் முதல்ல எழுப்பறா. கூடவே என்ன பண்றா? செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். பலதேவன் பலராமனும் படுத்துட்டு இருக்கான், கால் தான் தெரியறது போல இருக்கு. அதனால காலை வச்சு சொல்றா, செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும், உம்பின்னா தம்பி, நீயும் உன் தம்பியும் இப்படி தூங்கலாமா, நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு எழுப்புறா. அதற்கு அடுத்தது ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப தெரிந்த பாடல், உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபால் அதாவது ஒரு ஆணை சொல்லும் பொழுது தோல் வலிமை அப்படின்னு சொல்றா. ஏன் தோல் வலிமை? இப்போ ராமரை பத்தி சொல்ல போகும் கூட அவரோட தோல் வலிமையை தான் வந்து முதல்ல பாராட்டுறார் கம்பர். இந்த தோல் எதுக்குன்னா, ஒரு சண்டை போடணும், ஒரு கிரிப்பு வேணும் கைக்கு, ஒரு வில்ல பிடிக்கணும் அப்படின்னா கூட வில்ல வச்சு நாணேற்றி விடும் பொழுது இந்த தோல் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் நாணேற்றி விட முடியுமா. அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு போனோம்னாலும் புஜ பலாக்கிரமம் சொல்றாளே, அந்த மாதிரி புஜம் தான் ஒரு ஆணுடைய ஆண்மைக்கும் வலிமைக்கும் அழகு. ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னை யார் அப்படின்னாக்க, நப்பின்னை வந்து நப்பின்னை கும்பகன் அப்படின்னு யசோதையுடைய சகோதரன், அவரோட பெண் இந்த நப்பின்னை. நப்பின்னைய அவர் பல எருதுகள் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அடக்கிதான் நப்பின்னையை கண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட நப்பின்னை, நப்பின்னைய வந்து நேர நப்பின்னையே அப்படின்னு கூப்பிடாம இன்னாரோட மருமகள், தசரதர சீதைய தசரதனோட மருமகளே அப்படின்னு சொல்றார் கம்பர். அப்படி இன்னாரோட மருமகளே நீ ஏந்திரு, அவளை அவளை போற்றி சொல்றா. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், நீ வந்து கொஞ்சம் கதவை திறக்க கூடாதா? அப்பதானே எங்களால வந்து செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, நீ வரும்போது எப்படி வரணும்? உன்னோட கையில இருக்கிற வளையல்கள் எல்லாம் குலுங்கும், அவ்வளவு அழகா நீ வந்து கதவை திறந்தேன்னா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறா. அதற்கு அடுத்தது அங்க அத நப்பின்னை எங்க உறங்குறா? நப்பின்னையும் கண்ணனும் உறங்குகிறார்கள். அங்க தூமணி மாடத்து சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்றா? குத்து விளக்கெரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இவ்வளோ பேரை நாங்க எழுப்புறோம், உனக்கே தெரியும் கண்ணா, நாங்கள்லாம் வாசல்ல வந்துட்டோம், இன்னுமா உனக்கு காதல வெள்ள? நீ இந்த மாதிரி ஒரு பஞ்ச சயனத்துல நீ படுத்துட்டு இருக்கியே. பஞ்ச சயனம் ஔவையார் கூட என்ன சொல்றா? இலவம் பஞ்சில் துயில் அப்படிங்கிறா. நிறைய பேர் இப்பெல்லாம் தூக்கம் வரல தூக்கம் வரலன்றாலே, தூக்கம் வரலன்றதுக்கு முதல் காரணம் தூங்குற ரூம் சரியா இல்லை. முதல்ல நாம படுத்துக்கிற கட்டில் சரியா இருக்கணும், கட்டிலோ தரையோ படுத்துக்கிற இடம் சரியா இருக்கணும், சுற்றுப்புற அதெல்லாம் சரியா இருக்கணும், அதெல்லாம் அட்மாஸ்பியர் இடம் எல்லாமே சரியா இருந்தாதான் தூக்கம் வரும். ஆக நாம படுத்துக்கும் போது இலவம் பஞ்சில் துயில்னு ஔவையாரே சொல்லியிருக்கா. இங்க என்ன சொல்றா? கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படி படுத்துட்டு இருக்கான் நான் கண்ணன். அப்போ நப்பின்னையும் சொல்றா, மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய். நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய கணவன் வந்து அவன் ஏந்து வரவே நீ விட மாட்டேங்கிற, அதனாலதான் அவன் ஏந்து வர மாட்டேங்கிறான் அப்படின்னு அவளையும் சேர்த்து முன்பு கிழக்கிறா. மறுபடியும் கண்ணனையே நேரடியா இப்ப பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி சொல்றா? 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். அதாவது எல்லார் 30 முக்கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறவர் பெருமாள். அப்பேற்பட்டவனே நீ எழுந்திருக்கணும். நீயும் நப்பின்னையும் இப்படி உறங்கிறது சரியில்லை. அப்ப நப்பின்னைய கேட்கிறா, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. உக்கம் அப்படின்னா விசிறின்னு அர்த்தம். தட்டொளி அப்படின்னா நம்ம வந்து கையில ஹேண்ட் மிரரை வச்சுக்கிற மாதிரி தட்டுல மூஞ்சி பார்த்துப்பா. அதனால உக்கமும் தட்டொழியும், நீராடுறதுக்கு உன்னோட கணவனை அனுப்பு. எப்படி அனுப்பு? விசிறி கொடுத்து அனுப்பு.
பார்த்துக்கிறதுக்கு தட்டு ஒளி கொடுத்து அனுப்பு, இதெல்லாம் கொடுத்து உன்னுடைய கணவனை நீ அனுப்பு அப்படிங்கிறா. அடுத்த பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. மறுபடியும் நந்தகோபர் பெருமை சொல்றா. எப்படி இருக்கு அந்த ஏற்ற கலங்கள், பால் கறந்தா அந்த பாலை ஏத்துக்கிற கலங்கள், ஒரு பாத்திரத்துல தான் பால் கலப்பா இல்லையா, அது எப்படி இருக்குன்னாக்க அந்த அந்த பால் கறக்கிற இதெல்லாம் எப்படி இருக்கா, அவ்வளவு வேகமா பால் வருதாம். அது எதிர்பொங்கி மேலெல்லாம் தெரிக்கிறதாம். அவ்வளவு வேகமா பால் வரணும்னா அவ்வளவு பால் இருக்கணும். அவ்வளவு பால் இருக்கணும்னா அவ்வளவு செழுமையாக அந்த பசுக்களும் எருதுகளும் இருக்கணும். அப்படி செழுமையாக இருக்கணும்னா அந்த ஊரே செழுமையாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஊரினுடைய தலைவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே, அறிவுராய், நீ இவ்வளவு பெரிய புகழோட இருக்கிறவரோட பிள்ளை, நீ எழுந்து வா. உன்னுடைய இங்க இன்னொன்னு என்ன சொல்றா, இப்பேற்பட்டவன் நீ தெரியுமா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது அடிபணியும். இப்பேற்பட்ட ராஜாலாம் எப்படி இருக்காலாம், வழி தொலைந்து, அவர்களோட வீரம், அவளோட பராக்கிரமம், அப்பேற்பட்ட ராஜா இல்லையா ஒத்துத்தரும், அவ எல்லாருமே எப்படி இருக்காளாம், அவளோட வலினா அவளோட வலிமையெல்லாம் தொலைச்சிட்டு உன்னோட காலடியில நின்னு அடிபணிகிறா மாதிரி இருக்கிறவன் நீ, உன்னை போற்றி நாங்கள் வந்திருக்கிறோம், நீ எழுந்து வா. அடுத்த பாசுரம், அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கம். இந்த அபிமான பங்கம்ன்றது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அபிமானம் அப்படின்னா என்ன, ஒத்தொத்தருக்கும் தன்மேல ஒரு அபிமானம், நம்ம ஈகோன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அபிமானம்னா தன்னை பத்தி ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும். அப்படி அந்த உயர்வான எண்ணத்தை பங்கமாய், அந்த எண்ணத்தை தொலைக்கிறார்கள். தன்னை பத்தின இருக்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தெல்லாம் தொலைச்சிட்டு அபிமான பங்கமாய் என்ன பண்றாங்க, நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமா என்ன பண்றா, உன்னோட நீ பள்ளி கொண்டிருக்கிற கட்டிலுக்கு கீழே கூட்டம் கூட்டமா அவ அடிபணிந்து நிக்கிறா, நீ எப்ப கண்ணை திறந்து பாப்பேன்னு. அப்பேற்பட்டவன் நீ, அப்படி இருக்கா மாதிரியான ஒரு மகா பெரியவன் நீ, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. அதுவும் நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கணும். தாமரை பூ எப்படி மலர்றது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மலர்றா மாதிரி நீ கண்ணை திறக்கணும். கண்ணை அப்படி திறந்துடாத. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியா. சிரிச்சிறிதே, அழகான ஒரு வார்த்தை. சின்னதா கண்ண மொழி, எப்படி சின்ன சின்னதா மொழி, சிரிச்சிறிதே மொழி, அப்படி முழித்து எங்களை பார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு. திங்கள் ஆதித்யன், ரெண்டு கண் எப்படி இருக்கு, ஒன்னு திங்கள் ஒன்னு ஆதித்யன், ஒன்னு சந்திரன் ஒன்னு சூரியன். எப்படி ஒரே நேரத்துல ஒன்னு சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்கும், இன்னொன்னு சூரியன் மாதிரி அவ்வளவு தகிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, பெருமாள் பக்தர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் சந்திரன் மாதிரி பார்வை கொடுக்கக்கூடியவர், பொல்லாதவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சூரியன் மாதிரி தகிக்கக்கூடியவர்கள். அதனால்தான் பெருமாளுக்கு ஒரே நேரத்துல திங்கள் மாதிரியும் இருக்கு, ஆதித்தன் மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றா. திங்களும் ஆதித்யனும் ஒன்னா ஏந்திருக்கிறா மாதிரி அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அப்படி நீ என்ன பார்த்துட்டேன்னா எங்க மேல இருந்த சாபமெல்லாம் போயிடும், நீ முழிச்சு எங்களை பாரு. ஆச்சு, கிருஷ்ணர் ஏந்துட்டா. இந்த பெண்கள்லாம் விடமாட்டா போல இருக்கு, ஏந்துடலாம் அப்படின்னு ஏந்துட்டா. இவ பார்த்துட்டா ஏந்தத. சரி ஏந்தா, நீ சும்மா எழுந்தா போறாது, நடந்து இங்க இருக்கிற சிம்மாசனத்துல உட்காரு. ஆண்டாள் என்ன சும்மாவா, அவ வருண பகவானுக்கே அவ அதிகாரமா அவ இப்படிதான் இருக்கணும்னு சொல்றவோ. அப்படி என்ன பண்றா, கண்ணனுக்கும் அப்படியே சொல்றா, நீ ஏந்து வா, நீ ஏந்து உட்காரணும். எப்படி ஏந்து வரணும், மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம். மாறினா மழைக்காலத்துல சிங்கம் எல்லாம் என்ன பண்ணுமா, ஒரு குகைக்குள்ள போய் படுத்துக்குமா, மழை இல்லையா, அதனுடைய துணையோட போய் குகையில படுத்துக்கும். அது மழை விட்டுடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீரிய சிங்கம் அறிவுற்று, சரி தெரிஞ்சு போச்சு அதுக்கு, மழை எல்லாம் விட்டுடுத்து தீ விழித்து, சிங்கம் இல்லையா எப்படி தீ மாதிரி விழிக்கும், அப்படி கர்ஜிச்சுட்டு வரும். அப்படி கண்ணை முடிச்சுட்டு என்ன பண்ணும், சிங்கம்னா நமக்கு தெரியும், பெடரி மயிரெல்லாம் அப்படி சிலிப்பிக்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. பேர்ந்துதறி அந்த பேக்கிறதுன்னு சொல்வாள், அந்த மாதிரி தலை மயிரெல்லாம் அப்படி பேத்துண்டு அது கிளம்புறதான்.
மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி எழுந்துட்டு கர்ஜனையோட அந்த சிங்கம் புறப்படுறது, எங்க வெளியில வரலான்னு புறப்பட்டு, போ தருமா போ போலே, அந்த மாதிரி நீ வரணும். எப்படி வரணும்? ஒரு சிங்கம் எப்படி ஏந்து தலையெல்லாம் சிரிப்பிண்டு கர்ஜனை பண்ணிட்டு வருதோ அப்படி சிங்கம் மாதிரி நீ வரணும். போதருமா போ போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. அதுவும் என்ன ஏந்துட்டேன் இப்ப சொல்லு அப்படின்னு கேட்க கூடாது. அங்கேந்து வந்து இங்க ஒரு சிம்மாசனம் இருக்கு பத்தியா, சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ. அவ்வளவு சொல்லிட்டா. நீ வரணும், எப்படி நடந்து வரணும், வந்துட்டு இந்த சிம்மாசனத்துல உட்காரணும். உட்கார்ந்தப்புறம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ, அது நீ என்னன்னு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கொடு அப்படின்னு கேட்கறா. சரி, அவர் கிளம்பிட்டார், வந்துட்டார். வரும் பொழுது இவ யாரோட பொண்ணு? இவ பெரியாழ்வாரோட பொண்ணு. பெரியாழ்வார் என்ன பண்ணார்? பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர். பல்லாண்டு பாடுறதுன்னா என்ன? பெருமாளுக்கு திருஷ்டி சுத்துறது, பேர்பட்டவனே புகழ பாடுறது இல்லையா? அப்படி நடந்து வந்த உடனே இவளுக்கு ரொம்ப தாபம் ஆயிடுறது. உடனே அவருக்கு திருஷ்டி, அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி பெருமாளுக்கு என்ன பண்றா? திருஷ்டி சுத்துறா. திருஷ்டி பாடுறா மாதிரி இப்படி நடந்து வந்தாயே அதற்கு போற்றி அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு நடைக்கும் அழகாக சொல்லி அவருக்கு என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். என்னைக்குமே இப்பேற்பட்டவனுக்கு மாறி மாறி ஒரு நேரத்துல ஒரு குழந்தை மாதிரி இருக்கா, ஒரு நேரத்துல அதிகாரமா இருக்கா, ஒரு நேரத்துல அப்படியே ஐயனே அப்படின்னு இறங்கி வரா, ஒரு நேரத்துல பக்தியோட இருக்கா. அதுதான் ஆண்டாளுடைய பாவம். கடவுள்கிட்ட நம்மளுடைய பாவம் தான் முக்கியம் இல்லையா? நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோகம் சொல்றோம், எவ்வளோ செலவழிச்சு கடவுளுக்கு பண்றோம், எத்தனை கோவிலுக்கு போறோம், இது எதுவுமே முக்கியம் இல்லை. நம்முடைய பாவம் தான் முக்கியம். எதுவுமே இல்லை, உட்கார்ந்த இடத்துல நம்ம மானசீகமா அவர் வந்து பூதலார் மனசுக்குள்ள கோவில் கட்டினாரே, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே கூட பண்ணலாம். ஆனால் பாவம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இன்று யாம் வந்தோம், நான் உன்னை பார்த்து என்றென்றும் சேவகமே, உனக்கு என்னைக்குமே தாசானா நாங்க சேவகம் பண்றோம், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், உன்கிட்ட பரிசு வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். சின்னரா இறங்கேலோ, இரக்கம் காட்டு எங்க மேல, இறங்கேலோர் எம்பாவாய். அடுத்தது மறுபடியும் இந்த பெருமாளை பாடுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படியெல்லாம் வந்த நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்துன்னா அர்ச்சனை, உன்னை புகழ்ந்து பேசி அதுவா உங்ககிட்ட வந்தோம். பறை தருதியாக நீ பரிசு கொடுப்பேன்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி உன்னை பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்க எங்களுடைய வருத்தமெல்லாம் போய் சந்தோஷப்படுவோம், எனக்கு பரிசு தர வேண்டும். அடுத்தது என்ன கேட்கிறா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவாய். அப்போ பெருமாளை வந்து ஏழை பண்றதுன்னு சொல்லுவா. பெருமாளை வந்து ஊர்வலமா கூட்டுன்னு போறது அப்படின்னு சொல்லுவா. ஊர்வலமா கூட்டுன்னு போறதுக்கு அப்ப என்னெல்லாம் வச்சுட்டு இருப்பா, அதெல்லாம் வேணும். என்ன வேணும் தெரியுமா எங்களுக்கு? ஞாலத்தை என மேலையார் செய்வன கண் வேண்டுவன கேட்டியே. மேலையார் அப்படின்னா மேன்மக்கள், பெரியவங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஊர்வலமா கூட்டுன்னு போறது, அந்த மாதிரி நாங்க பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அந்த சத்தம் கேட்டா உலகமே நடுங்கும், அந்த மாதிரியான பாலன்ன வண்ணத்து பாஞ்சசனியம். உன்னோட பாஞ்சசனியமே வேணும் எனக்கு. உனக்கு நான் ஊர்வலமா கூட்டுன்னு போறதுக்கு உன்னோட பாஞ்சசனியமே கொடு. அது மாத்திரம் போராது, அது மாதிரி போல்வன சங்கங்கள், அது மாதிரி நிறைய சங்குகள் வேணும். அப்புறம் என்ன வேணும்? கண்ணன் வந்து இந்த பெண்களோட விளையாடுறான். அப்படியா? சரி, அப்புறம் என்ன வேணும்? போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே, பறையடிச்சுன்னு போவா, அந்த பறை வேணும். அப்புறம் பல்லாண்டு செய்ப்பாரு, பல்லாண்டு பாடிண்டே முன்னாடி போவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் வேணும். அப்படியா? அப்புறம் என்ன வேணும்? கோல விளக்கே கொடியே விதானமே, இந்த மாதிரி எனக்கு விளக்கு வேணும். அப்புறம் வந்து அந்த கொடியெல்லாம் பிடிச்சுன்னு போவாளே, கொடி குழந்தைகள்லாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்கிறா. விதானம், மேல போடுற விதானம் வேணும், எல்லாம் வேணும். அருளேலோ ரெம்பாவாய். சரி, எல்லாமே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் என்ன வேணும் தெரியுமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரவல்லின்னு சொல்றோமே,
இந்த பாசுரங்களை மார்கழி மாசமே பெரும்பாலும் மார்கழி மாசம் இன்னைக்கு 6ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படி சொல்றது இல்ல. பாசுரத்தை வச்சுதான் சொல்வா. இன்னைக்கு ஓங்கி உலகளந்த, இன்னைக்கு ஆழிமழை கண்ணா, இன்னைக்கு கூடாரை வெள்ளி, அப்படி பாசுரத்தை வச்சுதான் நாளையே சொல்லுவா. அந்த அளவுக்கு ஆண்டாளும் திருப்பாவையும் மார்கழியும் ஒன்றாக்கி எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிருக்கு. அப்படி கூடாரவல்லின்றது ஒரு பெரிய விசேஷமான நாள். அன்னைக்கு என்ன கேட்கிற ஆண்டாள்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம். பறை பறை பறைன்னு கேட்டுட்டே இருக்கா. பறைனா என்ன? பரிசு. எனக்கு என்ன பரிசு வேணும் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் எல்லாரும் புகழணும். நீ எங்களுக்கு கொடுக்கிற பரிசை பார்த்து நாடு புகழணும். என்ன வேணும்? சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, ஒரு அணிகலனா எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் வேணும் என்றனைய பல் கலனும். ஏன்னா இப்ப விரதம் முடிஞ்சு போச்சு, அதனால இப்ப அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால எனக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் கொடு. கையில போட்டுக்கிற வளையல் கொடு, தோடு கொடு, எல்லாம் கொடு. பல் கலனும் ஞாமணிவோம். நாங்க எல்லா நகையும் இப்ப போட்டுக்க போறோம். ஆடை உடுப்போம், இப்ப பட்டாடையெல்லாம் உடுத்திப்போம். அதன் பின்னே பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? வீட்டுல சக்கரை பொங்கல் பண்ணினா என்ன கேட்பா? எல்லாரும் கேள்வி பண்ணுவான், மூட நெய் பெய்கிறதா அப்படின்பா. வழிய நெய் விட்டு பெருமாள் கோயில்ல கொடுப்பாளே, அந்த மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எங்களுக்கு எல்லாம் வேணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். அப்படி கொடுத்தேன்னா எல்லாரும் நாங்க அதையெல்லாம் உண்டு சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறா. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அப்பாடி, இந்த பெண்களுக்கெல்லாம் இதான் வேணுமா? யாரங்க எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் குடமா அணிகலன்கள் வருது, சாப்பாடு வருது, அது வருது, எல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கெல்லாம் கேட்டேலே எடுத்துக்கோங்க, எல்லாம் வந்துடுது அப்படிங்கிறா. ஆண்டாள் சிரிக்கிறா. நீ என்ன நினைச்ச? எங்களை நாங்க இதெல்லாமா கேட்கிறோம்? எங்களுக்கு செல்வங்களா வேணும், எங்களுக்கு பரிசா வேணும், நாங்க இதெல்லாம் கேட்போம்னா எங்களை பத்தி நீ நினைச்சுட்டு இருக்க? எங்களோட பக்தி உனக்கு தெரியலையா? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தார். நாங்கள்லாம் யார் தெரியுமா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க படிச்சவா இல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சவா இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடெல்லாம் ஓட்டிட்டு போவோம், அங்க மாடெல்லாம் பத்தி விட்டுட்டு உட்காந்துருப்போம். கானம் சேர்ந்துன்னா கானகத்துக்கு போவோம். நாங்க காட்டுக்கு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்ததுன்னா திருப்பி கூட்டுன்னு வந்துடும். அவ்வளவுதான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. நாங்கள்லாம் அறிவே இல்லாதவா. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு புண்ணியம் இருக்கு. பிறவி பெருந்தனை புண்ணியம் எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. என்ன? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. நம்ம உன்னோட ஆயர் குலத்துல நாங்க பிறந்துட்டோம். நாங்க உன்னோட, அதாவது ஒரு ஊர்ல இருந்தா எல்லாருமே சொந்தக்காரா இல்லையா? உன்னோட சொந்தமாயிட்டோம் நாங்க. இந்த உறவை எந்த காலத்திலையும் ஒழிக்க முடியாது. நமக்கு இங்கு ஒழியாது. இந்த உறவை என்னைக்குமே ஒழியாது. அறியாத பிள்ளைகள் நாங்கெல்லாம், ஒண்ணுமே தெரியாதவா. உன்னோட பேரை சொல்லியெல்லாம் நாங்க கூப்பிட்டுட்டோம், நீ வந்து தப்பா நினைச்சுக்காத. சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அதனால உன்னுடைய அருள் தான் எங்களுக்கு வேணும். நாங்க ஒண்ணுமே தெரியாதவா, எங்களுக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் வேண்டாம். அடுத்தது என்ன சொல்றா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னை காலங்காத்தால ஏந்து வந்து உன்னோட அடி பணிந்து உன்னை நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத நீ கேளு. என்ன கேட்கிறோம்? பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாதே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எங்களோட சொந்தம்தான், அதுதான் எங்களுக்கு வேணும். எத்தனை ஜென்மம் எத்தனை எடுத்தாலும் இற்றை பறைகொள்வான் என்று காண் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமே ஆவோம். நாங்க கேட்கறதெல்லாம் என்ன? இந்த ஜென்மத்துல நாங்க வெளிப்படையா உன்னோட சொந்தமாயிட்டோம். ஆனா நீ வேற வேற அவதாரம் எடுத்துட்டு தானே இருப்ப. எல்லா அவதாரத்திலையும் நாங்க இருக்கணும் உன்னோட, நாங்க உன்னோட சொந்தமா இருக்கணும். எவ்வளவு சுலபமா எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டுட்டா பாருங்க. அவன் என்னமோ காதுக்கு போட்டுக்கிறது கொடுக்கலாம், நெய் சோறு கொடுக்கலாம், அது கொடுக்கலான்னு. அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும்? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமே யாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். எப்பவுமே நான் உன்னுடைய சொந்தமா இருக்கணும், உனக்கு நாங்க பணி செய்து இருக்கணும், உன் காலடியில இருக்கணும். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எங்களுக்கு வேற எந்த ஆசையுமே வந்துடக்கூடாது. அதுக்கும் சேர்த்து நீயே மற்ற நம் காமங்கள்னா ஆசை, வேற எந்த ஆசையுமே எங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கும் சேர்த்து நீ தான் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்றா.
இந்த நம்ம கண்ணனுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவை எப்படி சொல்றா பாருங்க. நம்ம இதுல படிக்கிறோம் இல்லையா, பஜகோவிந்தத்துல சம்பிராப்தே சம் நிகிதே காலே நகி நகி யக்ஷதி டுக்குங்கரணின்னு பாடுறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? பஜகோவிந்தம் 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 உடமதே. காலம் பூரா பஜகோவிந்தம் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கணும். அப்பதான் அந்திம காலத்துல கூட நமக்கு வேற எண்ணம் வந்துராது அப்படிங்கிறது. அப்போ இத்தனையும் கேட்ட உடனே கடவுளுக்கு தெரியாதா நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன கேட்க போறோம்னு அவர் சிரிச்சுட்டே என்ன பண்றார், சரி சரி இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அருளை செய்கிறார். அப்போ கடைசியில என்ன கேட்கிறா, கடைசி பாசுரம் எப்பவுமே என்ன சொன்னாலுமே நம்ம பலஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா. திருப்பாவையில ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பறை கேட்கறதுன்னு சொல்றோமே, பறைனா பரிசு. 9 இடத்துல வந்து ஆண்டாள் பரிசு கேட்கிறா. பாடிப்பறை கொண்டு பறை தரும் புண்ணியனால் பரிசு பரிசு பரிசுன்னு வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பா, ஏதோ ஆண்டாள் வந்து கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஆண்டாள் கேட்கிறாள். கடவுள் அவளுக்கு அந்த அந்த அனுபவத்தை கொடுக்கிறாள் அப்படிங்கிறது தான் பலஸ்ருதியாக. கடைசியில என்ன சொல்றா, வங்க கடல் கடைந்த தலைக்கட்டு அப்படின்னு சொல்லுவா. இந்த பாசுரங்கள் சொன்னா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத கடைசி 30வது பாசுரமாக சொல்கிறாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி. சம பண்றது. திங்கள் திருமுகத்து சேழையார், அழகான பெண்கள் போய் இறைஞ்சி வேண்டி என்ன கொடுக்கிறா, அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல. அதாவது அங்கு அப்பறை கொண்ட, பறைனா பரிசு, அங்க போய் கேட்டு அந்த பரிசை வாங்கிக்கிறா. இன்னைக்குமே கண்ணனோட இருந்து கண்ணனுக்கு சேவகம் செய்யற பரிசை வாங்கிக்கிறா. இதை யார் சொல்றா, பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. இந்த சங்கத்தமிழ் மாலை 30. சரி, இதை என்ன பண்ணணும்? சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே தவறாமல் இங்கு இப்பரிசுரைப்பார். என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சங்கமா சேர்ந்து எல்லாரும் இதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் என்ன ஆகும்? செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இப்படி எல்லாரும் சேர்ந்து, இந்த திருப்பாவை மட்டும் நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே வந்து சேர்ந்து கூட்டமா சொல்லுவா, கூட்டமா கத்துப்பா, கோவில்ல சொல்வா, வழியில சொல்வா. எதுவுமே சங்கமாக கூட்டமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. ஆக இந்த 30 திருப்பாவையையும், இந்த திருப்பாவை சொல்லி பொருள் சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆண்டாள் எந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அதை சொல்லி இருக்கிறாள், நாம எந்த மாதிரி ஒரு அனுபவத்துல, நமக்கே வந்து நாமளே நம்ம சின்ன வயசுல இருந்து திருப்பாவை கேட்டிருப்போம். நான் அப்படிதான். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். நான் அவரை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கேன். மார்கழி மாசம் 30 நாளும் சாயங்காலம் 1 மணி நேரம் திருப்பாவை கத்துண்டு தான் ஆகணும். சும்மா இல்ல, கை கால் அலமிண்டு நெத்திக்கிட்டு உட்காந்து வாயை விட்டு சத்தமா சொல்லணும். அப்படி திருப்பாவை கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி ஆரம்பித்த திருப்பாவை வெவ்வேறு வயசுல வேற வேற மாதிரி. ஆனா அந்த மார்கழி மாசம் தவறினதே இல்லை. நம்ம எல்லாருமே பெண்களாக இருந்தா கோலம் போடுவோம், கோவிலுக்கு போவோம், பூ கட்டின்னு போவோம். பருவ வயசுல பார்த்தா நானே என்ன ஆண்டாளா கற்பனை பண்ணிட்டு நங்கநல்லூர்ல எல்லா வீட்லேருந்து ஒரு பொண்ணு வரும். நாங்க ஒரு 20 பேர் எல்லாரும் பூவெல்லாம் எடுத்து, அன்னைக்கு என்ன அல்டிமேட்டா எல்லாரும் பெண்களுக்கும் என்ன ஆசை, நல்ல கணவன் கிடைக்கணும்னு நிஜமாவே நினைச்சிட்டு கோவில்ல போய் போட்டிருக்கோம். நாங்க எல்லாருமே எங்களை ஆண்டாளாக நினைத்துக் கொள்ளும். அப்படி எல்லாருக்குமே ஆண்டாள் அப்படிங்கிற அனுபவம் ஒவ்வொரு வயசுல ஒரு மாதிரி ஆகும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 70 வயசுல ஆண்டாளை பற்றி பேசும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எந்த வயசிலும் ஆண்டாள் அனுபவம் தான். ஆண்டாளை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டாள் நமக்கு வழிகாட்டுவார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க சார். கேட்கல நீங்க பேசுறது. மன்னிக்கணும். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள்னு சொல்லி கண்ணதாசன் சொன்ன வார்த்தையில் தான் ஞாபகம் வருகிறது. அதை அப்படியே ஆண்டாள் அனுபவத்தை எங்களுக்கு எடுத்து அழகாக சொன்னீங்க. இன்னும் ஒரு 5 நிமிடம் நமது நண்பர்கள் உங்களுடைய திருப்பாவையை எப்படி நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி நமது நண்பர்கள் சொன்னால் அதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 30 பாடல்களையும் கிட்டத்தட்ட எளிமைப்படுத்தி பண்ணுவதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அந்த 30 திருப்பாவை பாடல்களையும் அதை சுலபமாக நான் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் அதை எளிமைப்படுத்தி இருந்தேன். கடைசி பாடலை மற்றும், அதாவது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யடியார் சென்றடைஞ்சு அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்திரி பட்டதுதான் கோதை சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள்
செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய் என்ற ஆண்டாளுடைய இதை அதே படியை பின்பற்றி நான் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லி மற்றவர்களை பேச அழைக்கலாம். பால்கடலை கடைந்த மாதவனை கேசவனை பால்நிலா போன்ற முகத்தானை துயிலெழுப்பி பாமாலை பாடி பரிசில் பெற்றவற்றை பூமாலை சூட்டிய பெரியாழ்வார் சுடற்குடி கோதை சொன்ன திருப்பாவை 30ஐயும் வேத பொருளென தப்பாது திறம் சொன்னால் திருக்கண்ணம் திருமுகமும் கொண்ட திருமாலின் திருவருள் தினம் கிட்டும் பாவையரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அப்படியே மாற்றி கொஞ்சம் அமைத்து பாடியிருந்தேன். இது போல 30 பாடலையும் பண்ணியிருக்கேன். அது ஒரு புத்தகமா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது, பார்த்துக்கலாம். இன்றைக்கு ஆனா அந்த ஆண்டாள் அனுபவத்தை கொடுத்ததுனால எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்தது. இப்போது இவங்க பிரேமா மேடம், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்றைய நிகழ்வை பற்றி. நம்ம ஒரு 5 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு. அனைவருக்கும் வணக்கம். மேடம் கிரிஜா மேடம் இன்னைக்கு பேசினது உண்மையிலேயே அந்த ஆண்டாளாக நினைச்சு அந்த சபையில சங்கமா கூட்டி சொல்ற அந்த மாஸ் பிரேயருக்கான எஃபெக்டையும் சொல்லி அந்த பாடல்கள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு, 1ல இருந்து 5 பாயிரமா இருக்கு, 6ல இருந்து துயில எழுப்புற ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி அண்ணன் அப்பா அம்மா இவங்களோட பெருமையை சொல்லி அந்த குழந்தைகளை எழுப்புறது, அந்த மாதிரி எல்லாம் ரசிச்சு பாட்டு கேட்டிருக்கோமே வழிய இப்படி ஒரு விளக்கங்களையும் எளிமையாக யாருக்கும் புரியுறபடி சொல்லி அந்த கண்ணனை எழுப்பும் போது கண்ணனுக்கு என்னெல்லாம் பரிசுகளா கேட்கிற மாதிரி கேட்டு, ஆனா இது எதுவுமே வேண்டாம், உனக்கு சேவை பண்ற இதை எல்லா ஜென்மத்திலையும் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஒரு இதுக்கும் அதை பஜகோவிந்தத்தோட தொடர்பு படுத்தி அதையும் சொல்றதுக்கும் உண்மையிலேயே மேடம் இன்னைக்கு உங்களோட டாக் இது எல்லாருக்கும் போய் சேரணும். மார்கழி மாசத்துக்கு உண்மையா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. நம்முடைய தளத்திலேயே ரம்யா வாசுதேவன் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மம்மான்னு சொல்லிட்டு ஒரு பேத்தியும் பாட்டியும் பேசுறத வச்சு அப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு 30 பாடல்களையும் இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ள அதனோட நுயான்சஸ் என்னன்ற ஒரு இதையும் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க. நிஜமாவே ஆண்டாளாக உங்களை வரிச்சுக்கிட்டு பேசின மாதிரி தான் தோணுச்சு. மிக்க நன்றி மேடம். வாய்ப்புக்கு சுந்தரராஜன் சாருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். மியூட்ல இருக்கே சார். சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா மேடம் அந்த ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு பாடலாக போக போக அந்த அனுபவம் அனுபவங்கிற வார்த்தையை அழகாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பாடலும் முடித்த உடனே இது முடிஞ்சிருத்தே அப்படிங்கும்போது அடுத்த அனுபவம் ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் அந்த இவ்வளவு சுருக்கமாக இந்த விளக்கம் கொடுத்து அடுத்த இடத்துக்கு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பாடலில் எடுத்தோம்னா அதிலே மூழ்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் அடடா டைம் ஆச்சு அடுத்த பாட்டுக்கு போகணுமே அப்படின்னு அதில் தயங்கி அப்படியே நின்றுடுவோம் நம்ம. அது இல்லாமல் ஒவ்வொரு பாடலுக்கும் அழகான விளக்கங்கள், அதில் அந்த நியூஆன்சஸ் ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை ஹைலைட் பண்ணி பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அபிமான பங்கம், அந்த சிங்கம் மாறி முழங்கிலிருந்து அந்த தூங்கி எழுந்து வர அந்த இது, அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்தந்த இடத்துல எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து அழகாக சொன்னாங்க. ஐ மீன் இந்த முடிக்கும்போது அவங்க சொன்னது தான், இவ்வளவும் எதுக்குன்னாக்க எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனுக்கே உற்றோமானம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பவை. அதுதான் ஹைலைட் ஆஃப் த என்டையர் இதுங்கிறதுல. அங்கே அழகாக டைம் எடுத்து கரெக்டாக இதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேண்டாஸ்டிக் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீனாட்சி பாலகணேஷ், உங்களுடைய ஒரு நிமிடம். வணக்கம். இது நிறைய இடங்கள்ல ஆண்டாளை பத்தி படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், எத்தனையோ உபன்யாசங்கள். இருந்தாலும் ஆண்டாளை பத்தி திருப்பி 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 கேட்டுட்டே இருந்தா ஏதோ ஒரு புதுமை அதுல இருக்கு. அதுவும் இன்னைக்கு இவங்க சொன்னது அது ரொம்ப சிலது கேட்டது, சிலது புதுசா இருந்தது. அது ஒரு புதுசா அத்தனையும் கேட்கற மாதிரி இருக்கு. அந்த புதுமை உணர்ச்சி மாறவே மாட்டேங்குது. வருஷா வருஷம் இத்தனைக்கும் திருப்பி திருப்பி ஆண்டாளை பத்தி கேட்போம். அதுவும் அவங்க கட 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 அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி அவங்க பாட்டுல சொல்லிட்டே போறாங்க. அவங்க அனுபவத்திலேருந்து அது வராட்டா அது சொல்ல முடியாது. அப்படி நான் ஒவ்வொரு வார்த்தையும் தேடுவோம் நம்ம. இவங்க கட கட கடன்னு சொல்லிட்டு போறாங்க, தாங்க அனுபவிச்சதை அப்படியே மற்றவர்களோட பகிர்ந்துக்கணுங்கிற அந்த ஆவல் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரசிச்சோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் ராய செல்லப்பா சார், அடுத்தது நிறைவாக வாவேஸ்வரன்.
வணக்கம் பெரியவர்களே, வணக்கம் கிரிஜா ராகவன் அவர்களே. என்னை 10 வயது பையனாக மாற்றி விட்டீர்கள். என்றால் நான் என்னுடைய 10வது வயதில் ஆஞ்சநேயர் கோவில் ராணிப்பேட்டையில ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் நடத்துவார்கள். சுட சுட பொங்கல் கொடுப்பார்கள். 31வது நாள் அதை ஒப்பிக்க வேண்டும். யார் தெளிவாக வேகமாக ஒப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு. அவர் எனக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் போட்டி நடக்கும். அந்த பெண்ணுக்கு பரிசு கொடுத்து விட்டார்கள். மாதர் குலத்திற்கு எப்பவுமே முன்னுரிமை உண்டு அல்லவா? அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்பொழுதும் கூட அந்த மூலத்தை மட்டும்தான் ஒப்பிப்போம். மூலம் பிளஸ் தெளிவுரை இரண்டையும் சேர்த்து 60 நிமிடத்திற்குள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதற்காகவே உங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி ராஜேஸ்வரன் அவர்களே. சார் ஆவேச சார், உங்களுடைய முத்தாய்ப்பான உரையை கேட்பதற்காக அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிரிஜா, சார் வெரி குட் as usual. பயந்துட்டே உட்காந்துருக்கேன், சொல்லுங்க. என்ன, அதாவது அந்த ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், நீங்கள் இந்த அரங்கத்தை ஆண்டீர். அதனால அதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. அதாவது வள்ளுவர் நல்ல பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய். அதுக்கு என்ன பொருள் சொல்லுவார்கள்? கேட்கறவங்களெல்லாம் காதை பிணிக்கிறதுன்னு ஒண்ணு. அதுக்கு இன்னொரு விசேஷ அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே கேட்டவர்கள் அவர்களை இழுப்பது. ஏன்னா இந்த ஆண்டாளையும் இதை கேட்காத செல்லப்பா எனக்கு என்னுடைய அனுபவம், எம்எல்வி ரெக்கார்ட் இருக்கும் அந்த காலத்து 30 திருப்பாவில். இந்த எம்எல்வி அதில் முதல்ல இதுதான் அமீர் கல்யாணிலே ஆரம்பிச்சு, இந்த கல்யாணி போது அத்தனையும் எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து ஆரம்பிச்சது. இசை எல்லாம் ரெண்டும் சேர்ந்தது. ஸோ அத்தனை இருக்கிறதுல நீங்கள் ரொம்ப அருமையாக அதை சொன்னதுங்கிறது கிரிஜா நன்னா பேசுனதுங்கிறது இவர் எழுதுறார், பாரதியார் உவேசா பற்றி எழுதுவார். செம்பருதி ஒளி பெற்றான் பைன்னரவு சுபர் பெற்று திகழ்ந்தது, இங்கே உம்பரெல்லாம் இரவாமை உற்றார். எல்லாம் சொல்லணுமா? தேவர்களுக்கு அமர வாழ்வு இருக்கிறது, தேன் சுவையா இருக்கிறது, சூரியன் ஒளி கொடுக்கிறார் எழுதுறாரு அதுல. அது போல இறுதியா நல்லா பேசுறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுல முக்கியமான விஷயம், இந்த 1 மணி நேரம் எங்கள் எல்லாரையும் ஆண்டாளை தவிர வேற திங்க் பண்ண விட பண்ணல் பார்த்துங்க. இட் இஸ் அ மெடிடேஷன் ஃபார் அஸ். இந்த ஆண்டாள் நினைவு இருக்கிறதே பக்தி என்பதுதான். நீங்க சொன்ன மாதிரி the details are immaterial, the material is immaterial and immaterial itself is not material. அதனால் இதுல மிஞ்சக்கூடியது இந்த அனுபவம். ஆகவே நீங்கள் ஆண்டாளை பேசினீர்கள், எங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தீர்கள். ஆகவேதான் இந்த ஆண்டாள் அனுபவங்கிற தலைப்பு மிக சிறப்பாக இருந்தது. உங்களை பலகாலம் வாழ்த்துக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்க இந்த இது சொன்னீங்களே, இந்த ஒவ்வொரு ஆண்டும் அதை யூடியூப்லயா இதுல பண்றீங்க நீங்க அதை ஜூம்ல தான் பண்றேன். அது இருந்தா அதுக்கு தயவுசெய்து லிங்க் அனுப்புங்க. ஒவ்வொன்றுத்துலையும் இன்னும் அழகு சொன்னா அழகா இருக்கும். அதை என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் முதல் பாட்டுக்கே 30 நாள் எடுத்துப்போம். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி விடுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்ங்கிறது ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அதுக்கு பெரியவா வியாக்கணும் எப்படின்னா, ஏறார்ந்த கண்ணி என்று பாடுகிறாள். ஏறார்ந்த, ஏர்னா அழகு, அழகு அழகுடைய கண்ணுன்னு சொல்லாம ஏர் ஆர்ந்த கண்ணி, அழகு அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணி. அதுக்கு விளக்கம் சொல்ல, வைஷ்ணவ விளக்கம் எப்படின்னா, கண்ணனை பார்த்து பார்த்து அந்த கண்ணன் இருக்கக்கூடிய அழகு யசோதை கண்களிலே அமர்ந்து கொண்டதாம். அதனால்தான் ஏர் ஆர்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் உட்காந்து எவ்வளோ கேட்டிருக்கோம். ஆனா அத்தனை மீனாட்சி சொன்னது போல இந்த அனுபவத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். ரொம்ப பயன்னா இந்த ஒரு மணி நேரம் நீங்க அங்கே பக்கம் திரும்பாதிக்கு அப்படியே தொடர்ந்து கடன்னு அதுல அப்படியே காதை நிறைச்சிருந்து ஆண்டாள். இது மார்கழி மாசத்தினுடைய அனுபவமாக இருக்கிறது. வாழ்க வளர்க. குவிகத்துல குவிகத்துல யாரும் எந்த கூட்டத்திலும் யாருமே சோட போறது கிடையாது. நான் பார்த்தாச்சு they all reserve their best for குவிகம். எவ்வளவு குவிகத்து மேல அன்பு இருந்தா நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை கரெக்டா அதுக்குள்ள அடைச்சு சொன்னீங்க. ஆகவே உங்களுக்கு 1000 கோடி வணக்கங்கள், நன்றிகள். வாழ்க வளர்க. நன்றி மேடம். இப்போ அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்பதை சொல்லணும். அடுத்த வாரம் நமது ஹரிகரன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதை அவருடைய உரை என்ன என்று கேட்போம். இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைய உரை. இப்பொழுது நாம் சில தகவல்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வாரமே நமக்கு விழா வாரம் என்றுதான் சொல்லணும். மார்கழி துவங்குவதற்கு முன்னால் நமது 10ஆம் தேதி வானவில் பண்பாட்டுக் கழகம் நடத்தும் பாரதி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடையத்திலும் எட்டயபுரத்திலும் ஜதிபல்லாக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த விழாவுடைய நம்ம அறிவிப்பு ஏற்கனவே நமது வானவில் ரவி அவர்கள் நம்மோட ஷேர் பண்ணியிருந்தாரு. அது குவிக்கும் தகவலையும் போட்டிருக்கேன்.
10ஆம் தேதி 11ஆம் தேதி நிகழ்விற்கு அனைவரும் செல்ல வேண்டும். 10ஆம் தேதி அன்றைக்கு நம்ம இவர் வாவிஸ் அவர்களுடைய விழாவுடைய ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து 10ஆம் தேதி இன்னைக்கு வந்து பாரதி பாஸ்கர் தலைமையில பட்டிமன்றம். பாரதியினுடைய 10ஆம் தேதி பாடல்கள் வந்து எரிதழலா குளிர் நிலவா அப்படின்னு எங்க நீங்களே ஆளுங்கெல்லாம் சொல்லிடலாம் சார். ஆமா 10, 11 நிகழ்ச்சி ஆமா வேண்டிய 12ஆம் நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்றேன். அதாவது 11ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி இது ஒண்ணுதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி இந்த பட்டிமன்றமா இருக்கு. 11ஆம் தேதி வந்து வழக்கம் போல இப்போ இன்னைக்கு எட்டயபுரத்துல நடந்திருக்கு. இன்னைக்கு அங்க வந்து எல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போயிருக்காங்க. ரவி உணர்ச்சி வசப்பட்டு அங்க நின்றுட்டு இருக்கான். நான் வானவில் தலைவன் என்று இருந்தாலும் கூட போக முடியல. என்னுடைய உடல்நிலையினால் நான் போல. அங்க போய் நிற்க முடியாது அப்படின்னு. மிகச் சிறப்பாக அதுல ஃபைன் என்னன்னா, பாரதி வந்து தனக்கு வந்து வயபரிவாரங்கள், சால்வை, பொற்பை எல்லாம் கேட்டான். அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் எழுதிய அந்த சீட்டு கவிக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது. ஆனா இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அது இன்றைய தினம் எங்களுடைய கனவெல்லாம் இன்று நனவாகி நிற்கிறது. அதுல வந்து அதே அந்த எட்டயபுரம் ராஜா அவருடைய ஒரு 10வது 16வது பரம்பரை நல்ல இளையவர். அவர் வந்து எங்களுக்கு வந்து உடனே போய் கேட்டபோது எங்களுக்கு உடனே அனுமதி கொடுத்து 3000 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய வளாகத்தை தயார் செய்து அங்கே ஒரு பெரிய தேச பக்தர்களுடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வச்சு கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு பரிசு 2000 குழந்தைகள் மேல அங்க வந்து போட்டியில கலந்துட்டு இருக்காங்க. பரிசு கொடுத்துருக்குறாங்க. பர்மனண்டா அந்த அந்த ஜதி பல்லக்கு, அது வந்து அரண்மனையுடைய பல்லக்கு. அந்த பல்லக்குல வந்து பாரதியுடைய ஊர்வலம் எடுத்து கொண்டு போய் இன்றைய தினம் அந்த வளாகத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே பாரதியுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே பாரதி எட்டயபுரத்திலே அவன்தான் மகாராஜா. எட்டயபுரம் மகாராஜா இருக்கிறார். அதுக்குள்ள அதோட குலதெய்வம் மாதிரி அங்க இருக்கக்கூடியதா இருக்கிறான். ஆகவே மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அதன் தொடர்பாக நாளைக்கு கடையத்திலே இருக்கிறது. சேவாலயா முரளி அவருடைய சார்பில் அவருடைய அமைப்பில் அந்த கடையத்திலே பெரிய நிகழ்ச்சி இருக்கிறது. அதன் பிறகு அங்கிருந்து அந்த எங்க கூட்டம் வந்து புதுச்சேரிக்கு வருகிறது. அங்கே நிகழ்வு இருக்கிறது. 10ஆம் தேதி இங்க பட்டிமன்றம். 11 அன்னைக்கு இந்த முறை 2 பேர்களை கௌரவிக்கிறோம். ஒன்று வந்து குமரி அனந்தன், இன்னொன்று அண்மையிலே மறைந்த எங்களுடைய பாதுகாவலர்களாகவும் புரவலாகவும் இருந்த அன்பிற்குரிய மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள். அவர்களை 2 பேரையும் பற்றி பேசுவதற்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு கவிப்பொழிவு ஆரம்பத்துக்கு முன்னாடி என்னுடைய உங்களுக்கெல்லாம் தெரியும் மந்திர சொல்களில் நான் பேசிய பல பகுதிகளிலே குயில் பாட்டை நான் வந்து சுந்தரராஜன் சொன்னதின் பேரிலே அதை நான் நூலாக ஆக்கினேன். அந்த நூல் வெளியிடப்படுகிறது. திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார்கள். தொடர்ந்து கவிப்பொழிவு. அதன் பிறகு 3லிருந்து 4:45 வரைக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சி என்னன்னா, சிறுவர்கள் எல்லாம் பாரதியினுடைய கதையை சொல்கிறார்கள். பாரதியினுடைய சின்ன சின்ன ஆனைக்கால் உதை அப்புறம் அந்த கதைலாம் இருக்கு. அந்த கதைகளை சொல்லுகிறார்கள். அதன் பிறகு ஒரு சிறு 2-3 நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதில் தலைமையேற்று சிறப்பாக செய்யக்கூடிய இருக்கிறார் கிரிஜா அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த முறை செல்லம்மாள் விருது நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த முறை பாரதி விருது 27வது ஆண்டுன்னு நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியா இருக்குமானால். இந்த முறை பாரதி விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அது நேரில் கொடுக்க முடியாது. இங்க முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு எழுதி எட்டயபுரத்துக்கு வருவதாக இருந்தார்கள். அது முடியல பெரிய காரணங்களால. ஆகவே இங்கிருந்து சென்று கூடிய விரைவில் இங்கே நேரில் டெல்லி போய் அவருக்கு கொடுப்பதா இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டினுடைய பாரதி விருது பிரதமர் மோடி அவர்களுக்கும், செல்லம்மா விருது நர்த்தகி நடராஜ் என்ற ஒரு அற்புதமான நாட்டிய கலைஞருக்கும், அதுவும் குறிப்பாக நமது சகோதரியார் இங்க கிரிஜா அவருடைய திருக்கரங்களினாலே அவர் கொடுத்து இந்த விழா நிறைவேற இருக்கிறது. சென்னையில் நடக்கக்கூடிய விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வந்து கௌரவம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஒரு குயில் பாட்டு மறைகிறது 11ஆம் தேதி அன்றைக்கு வாவேஸ் அவர்கள் எழுதியது. 12ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. அதனால அதான் சொல்லிட்டு இருந்தேன். 12ஆம் தேதி நாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாவேஸ் அவருடைய ஆவணப்படத்தை நாம் குவிகம் தயாரித்திருக்கின்றது. நமது நண்பர் நானு அவர்கள் அதை சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றார். அதை 12ஆம் தேதி வெளியிட்டு நமது வர்ச்சுவல் அகாடமி அரங்கத்தில் நிச்சயம் அதை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பான விழாவாக அமையும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அனைத்து நமது குவிகம் நண்பர்களும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.